திராவிடர் மாடல் அரசு மாதிரி இது விஜய் மாடல் அரசு அப்படின்ற மாதிரி சபாநாயகர் சொல்லியிருக்காங்க. சபாநாயகர் என்றவர் பார்த்தீங்கன்னா நடுநிலையோடு இயங்கணும், சார்பு இல்லாமல் இருக்கணும். ஆனால் இவர் மீது தொடர்ச்சியாக அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஒரு சார்பாக இயங்குகிறார். அப்போ ஒரு சபாநாயகரே பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர் மன்ற தலைவர் போல இது விஜய் மாடல் அரசு அப்படின்னு சொல்றது உள்ளபடியே நமக்கு அதிர்ச்சி அளிக்குது. நேற்று கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தைய பண்ணியே போட்டிருக்காங்க. அதுவும் ரொம்ப மோசமாக நம்ம வாயால் சொல்ல முடியாத அளவுக்கு இங்கே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்க கொண்ட ஒரு மாநிலம் மாறி இருக்கு. ஒரு மாதத்துல 3 ஆணவ கொலைகள் நடந்திருக்கு. நேற்று மட்டுமே 5 போக்சோ, நேற்று 7, மொத்தம் 7 அதுல 5 போக்சோ நடந்தது. இந்த மாதிரி எந்த அரசாங்கத்திலையும் கிடையாது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் அதிகரிக்குது. ஆனால் யாரையுமே விஜய் நேரில் போய் சந்திக்க மாட்டாங்க. மாறா நடிகர்கள்லாம் நிறைய பேர் சந்திச்சுட்டு இருக்காங்க. எளிய மக்களுக்கான முதல்வராக நீங்க இருக்கணும். தவறான ஒரு அணுகுமுறை. இப்போ நீங்க சொன்ன வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்ற சொல்லி இன்னைக்கு விவசாயிகள்ல இருந்து எல்லாரும் கேட்கறாங்க. அவர் என்ன சொன்னாங்கன்னா விவசாயிகளுக்கு விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவோம். 2025க்கு முன்னாடி ஒருத்தர் தள்ளுபடியே கிடையாது. இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை இது. யூத் தமிழ் உறுப்பினர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். ஓகே. திராவிடர் மாடல் அரசு மாதிரி இது விஜய் மாடல் அரசு அப்படின்ற மாதிரி சபாநாயகர் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலாக விஜயோட ஆட்சி நீடிச்சிருக்கு. இந்த 1 மாத ஆட்சி எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ 1 மாத ஆட்சியை நம்ம மதிப்பீடுன்றதை தாண்டி மக்கள் எந்த அளவுக்கு மனநிறைவு அடைந்தாங்கன்றதான் இங்கே ரொம்ப தேவை. இப்போ மார்க் போடுறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கிடையாது, அந்த அரசாங்கம் ஸ்டூடெண்ட் கிடையாது, நம்ம ஹெட்மாஸ்டர் கிடையாது. அந்த ஒரு மதிப்பீடுக்குள்ளே நம்ம போக முடியாது. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம். யாருக்காக வேலை செய்யணும்னா மக்களுக்காக வேலை செய்யணும். அப்போ ஒரு சபாநாயகரே பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர் மன்ற தலைவர் போல இது விஜய் மாடல் அரசு அப்படின்னு சொல்றது உள்ளபடியே நமக்கு அதிர்ச்சி அளிக்குது. ஏன்னா அவர் அரசியலில் ரொம்ப ஒரு சீனியர். அவர் இதுக்கு முன்னாடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் அவரும் ஒரு சீனியர் பொலிட்டீஷியன். அந்த பதவின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, சபாநாயகர் என்றவர் பார்த்தீங்கன்னா நடுநிலையோடு இயங்கணும், சார்பு இல்லாமல் இருக்கணும். ஆனால் இவர் மீது தொடர்ச்சியாக அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஒரு சார்பாக இயங்குகிறார். அதை திருப்பி அவர் உறுதிப்படும் விதமாக விஜய் மாடல் அரசு உள்ளபடியே ஒரு அரசியல் ஆய்வாளராக நமக்குலாம் அதிர்ச்சி அளிக்குது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கேட்டீங்க இந்த 30 நாளில் எப்படி இருக்குது இந்த அரசாங்கம்னா, வெகுஜன மக்கள் இரு திராவிட கட்சிகளும் வேண்டாம், எனக்கு திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம், நாம் தமிழர் மாதிரி புதியதாக களத்துக்கு வரவங்க, அவங்க நீண்ட ஆண்டுகளாக இருந்தாலும் அவங்க அரசியலுக்கு மக்கள் பணியில் வரல அவங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களும் எனக்கு வேண்டாம். தேசிய கட்சிகள் வேண்டாம், காங்கிரஸ் வேண்டாம், பிஜேபி வேண்டாம்ன்ற மனநிலையில் புதியதாக ஒரு சக்தி, ஒரு மாற்று சிந்தனையாக திரு விஜய் அவர்கள் எல்லாரும் ஆதரித்தாங்க. பெரும்பான்மையாக கிடைக்கிறதுனாலும் பெருவாக மக்கள் வாக்களித்தான். அந்த வாக்களித்த மக்கள் இன்னைக்கு வீதியில் இறங்கி போராடுகின்ற ஒரு நிலை தான் இன்னைக்கு இருக்கு. திருப்தியா இல்லையா அந்த ஆட்சியில் மக்கள் தினம் தினம் போராட்டம் பண்ணுறாங்க. பாலியல் குற்றங்களாக இருக்கட்டும், மின்வெட்டாக இருக்கட்டும். இப்போ தண்ணீர் பிரச்சனை அதிகமாக இருக்குது, தண்ணீர் கிடைக்கல. மேட்டூர் அணை முழுக்க பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் நமக்கு தண்ணி வரல. ஆனால் என்ன வருதுன்னா சாயப்பட்டறை கழிவுகளை அவங்க திறந்து விடுறாங்க. இதை தமிழக அரசாங்கம் எங்கேயுமே இதை கட்டுப்படுத்தலை. இது குறித்து தமிழக அரசாங்கம் எங்கேயுமே பேசலை. அந்த மேட்டூர்லேருந்து பார்த்தீங்கன்னா குடிநீருக்கு இந்த தண்ணி போகிறத கூட அந்த மக்கள் இன்றைக்கி வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணாங்க. இந்த தண்ணி ஒரு பாசி நிறைந்த ஒரு கலரில் இருக்குது. குடிக்கிறதுக்கு அருகதையற்ற ஒரு இடமாக மாறி இருக்குது. விவசாயிகள் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றது இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அந்த என்ன சொல்கிறது மானியம் சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுவும் திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிடுறான். ஸோ இப்படி தான் இருக்குது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு திரு விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, இதுக்கு முந்தைய அரசியல் நோக்கி என்ன சொன்னார்னா, 3 வயது குழந்தைய கற்பழிக்காங்க, 60 வயது பெண்களும் இங்கே நடமாடவே முடியலன்னு சொன்னாங்க. அதே தான் இங்கே நடக்குது. வேலைச்சேரில் 60 வயது முதிர்ந்தவர்களையும் பாலியல் துன்புறுத்தல் உள்ளாகிறாங்க. நேற்று கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தைய
வந்து கொலை பண்ணியே போட்டிருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப மோசமா நம்ம வந்து வாயால் சொல்ல முடியாத அளவுக்கு இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்க கொண்ட ஒரு மாநிலம் மாறி இருக்கு. ஸோ இதுதான் இப்படி தான் இந்த 30 நாள் இருக்குது. இந்த 30 நாளில் தமிழக முதல்வர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு முறை கூட அவரோட நிலைப்பாடோ இல்லை வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டோ எதுவுமே வந்து சந்திக்கலை. ஸோ இது வந்து உள்ளபடியே இதை வந்து அவங்க வந்து சீர்தூக்கி பார்க்கணும். நம்ம சரியான பாதையில் போயிருக்கோம்னு அவங்க தான் இதுக்கு வந்து பதில் சொல்லலாம். நம்மளை கேட்டால் மக்களோட கருத்து தான் நம்மளோட கருத்து, மக்களுக்கு இங்கே எதுவுமே போய் சேரலன்றது தான். அவங்களை கேட்டால் தாவக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த திமுக ஆட்சியிலும் சரி அதிமுக ஆட்சியிலும் சரி தவறுகள் நடந்தது தானே, இப்போ வந்து 1 மாதம் தான் இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு 6 மாதம் 1 வருஷம் டைம் கொடுத்தா தான் நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும், எங்களுடைய எல்லா இடத்துலையும் வந்து ஓட்டைகள் நிரம்பி இருக்கு, அதெல்லாம் நாங்கள் அடைக்கணும், அப்போ தான் சரியான ஆட்சியை கொடுக்க முடியுங்கிறாங்க. திரு மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, நான் ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிடமே எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு அவர் தான் சொன்னார். வேறு யாருமே சொல்லலை. இங்கே இருக்கிற பத்திரிகைகள் சொல்ல, யாருமே வந்து சொல்ல, அடுத்த செகண்டே நீங்கள் சரி பண்ணணும்னு சொல்ல அவர் தான் சொன்னார். நான் ஆட்சிக்கு வந்த உடனே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொன்னார். இது வரைக்கும் இந்த 60 ஆண்டுகளில் திராவிட கட்சிகள் ஆட்சி செய்ததை விட பல மடங்கு அதிகமான பாலியல் வன்புணர்வு வந்து இங்கே நடந்திருக்கு. 1 மாதத்தில் 3 ஆணவ கொலைகள் வந்து நடந்திருக்கு. நேற்று மட்டுமே 5 போக்சோ, நேற்று 7, மொத்தம் 7 அதில் 5 வந்து போக்சோ நடந்திருக்கு. இந்த மாதிரி எந்த அரசாங்கத்திலையும் கிடையாது. இன்னும் ஈவன் சொல்ல போனால் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களோட இவ்வளோ தூரம் சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கேடு இல்லை. இந்தியாவிலே வந்து முதன்மையாக இருந்த மாநிலம் வந்து இந்தியாவிலே மோசமான ஒரு நிலையில் இருக்கிற ஒரு மாநிலம் இந்த 30 நாளில் இந்த நிலைமைனா, இந்த 5 ஆண்டுகளில் இவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நமக்கு வந்து அதிர்ச்சி அளிக்குது. எப்படி அவங்க என்னன்னா சீர்தூக்கி பார்க்கறதுக்கே அவங்க வந்து சரியா இல்லை. கேள்வி கேட்டாலே உங்கள் மேலே வழக்கு, பேசினா அந்த ஊடகங்கள் வந்து அரசு கேபிள் வந்து நீக்கப்படுவதும், இதெல்லாம் வந்து எப்படி நம்ம சொல்கிறதுன்னு நம்ம கடந்த ஆட்சியில் இருந்த மாதிரி அடக்குமுறைகள் எந்த ஆட்சியில் இருக்குன்னு சொல்கிறீங்க? கடந்த முறை இருந்த விட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். கடந்த முறை வந்து ஜனநாயக முறைப்படி பேச முடியும். இப்போ நாங்கள்லாம் எவ்வளோ விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம், அந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரிலாம் வந்து யாரையும் வந்து கூப்பிட்டு மிரட்டுறது அப்படிலாம் அந்த அரசாங்கம் வந்து பண்ணதே கிடையாது. அதே மாதிரி துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து அணுக முடியும். முதலமைச்சரை ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். முதலமைச்சர் ஒரு பிரச்சனை நடந்தால் அன்றைக்கே வந்து பேசுவார். அந்த முதல்வர் வந்து பேசுவார். ஒரு பெரிய சம்பவம் நடந்து அந்த சம்பவத்துக்குலாம் வந்து முதல்வர் வந்து மன்னிப்பு கேட்டார். நீங்கள் வந்து காவல் மரணம் அடைந்த அஜித்குமார் வழக்கில் அவர் வந்து முதல்வர் இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டார். நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன், இதுக்கு வந்து காவல்துறை வந்து பொறுப்பேற்கணும்னு சொல்லிட்டு சட்டப்படி இங்கே அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கோவையில் அந்த மாணவி வந்து இறப்புக்கே பார்த்தீங்கன்னா விக்டிம் அந்த குடும்பத்தின் மீதே யார் குற்றம் சுமத்துறாங்கன்னு அரசாங்கமே அவங்க மேலே குற்றம் சொல்லுது. அந்த அம்மா வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க, போதையில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தவைக்கா சார்ந்தவர்கள் பேசுகிறாங்க, ஊடகங்கள் பேசுகிறாங்க, அந்த கட்சியை சார்ந்தவர்களே பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி எந்த அரசாங்கம் இப்படி செயல்பட்டதை நம்ம வந்து ஒரு அரசியல் பார்வையாளர், அரசியல் விமர்சகராக நம்ம பார்க்கவே இல்லை. நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா தாவக நிர்வாகிகளே பாலியல் குற்றங்கள் ஈடுபடுறவங்கள பார்க்க முடியுது. ஆலந்தூர்ல தனிமையில இருந்த ஒரு பெண்ணுகிட்ட வந்து அத்துமீறி இருக்காரு ஒரு நிர்வாகி, வேம்புலிங்கிறவர். அதே மாதிரி சேலத்துல 60 பெண்ணை மிரட்டி வீடியோகள்லாம் எடுத்து அவங்கள மிரட்டிருக்காரு சொல்லி ஒரு செய்தியிலையும் பார்க்க முடியுது. பொள்ளாச்சி இஷ்யூ எவ்வளோ பெருசாக பேசப்படுது, ஆனால் அந்த அளவுக்கு சேலம் இஷ்யூ பேசப்படலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு பெண்ணை வந்து அழைச்சிட்டு போய் வேலை வாங்கி தரதா காரில் அழைச்சிட்டு போய் ரூம் எடுத்து அவங்கள மாற்றி எல்லாம் பாலியல் வன்புணர்வு பண்ணாங்க. எல்லாமே தாவேக்க நிர்வாகிகள். இல்லை, யார் செய்தாலும் தவறுன்னு சொல்லுவோம். இதில் வந்து இவங்க வந்து திமுகவை சார்ந்தவர்கள், தாவேக்காவை சார்ந்தவர்கள் அப்படிலாம் வந்து கிடையாது. யார் வந்து இங்கே குற்றம் இழைத்தாலும் அவங்க எவ்வளோ பெரிய பின்புலம் இருந்தாலும் அவங்க மீது சட்டப்படி நடவடிக்கை தான் எல்லாரோட நோக்கமும். ஆனால் இங்கே சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கின்ற அந்த வேம்புலின்ற நபர் வந்து ஒரு ஒன்றிய பொறுப்பில் இருக்கார். அவர் மேலே நீங்கள் வந்து பகுதி செயலாளராக அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறீங்க. அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நீங்கள் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் வந்து இதில் வந்து நேரடியாக தொடர்பில் வந்து இருக்காரு. அந்த பெண்ணை வந்து வேலைக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து முறைகேடான தொழில் வந்து செய்கிறாரு. தடை செய்யப்பட்ட லாட்ரி ஏஜென்சி வந்து வச்சு நடத்துகிறாரு. அன்னை லாட்ரினே வச்சு அவர் வந்து பண்ணுறாரு. அவருக்கு தான் நீங்கள் வந்து சீட்டு கொடுத்துருங்க, அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி அவர் வந்து வேலை வாங்கி தரேன்னு இந்த அம்மா வந்து கூப்பிட்டு வர சொல்லியிருக்காரு. என்ன வேலை உங்களுக்கு தரேன்னா லாட்ரி ஏஜென்சி தரேன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இதுவே உங்களுக்கு சட்டப்படி தப்பு. அதுக்கப்புறம் அவங்க மேலே வந்து பாலியல் அத்துமீறல் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சகோதரி தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து வரல. அவங்க வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக பயந்துக்கிட்டு வரல. ஏன்னா இந்த சமூகம் எப்படி அவங்கள கையாளுதுன்னா, பாதிக்கப்பட்டவங்க வந்து வெளியில் வந்து அவங்களோட தகவல்கள் வந்து மறைக்கணும். அவங்களோட பேர் முதற்கொண்டு, அவங்களோட புகைப்படம் முதற்கொண்டு நீங்கள் வந்து வெளியிடக்கூடாது சொல்லிட்டு சட்டம் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. நம்ம யார் விக்டிம் இருக்காங்க, அந்த விக்டிமோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் நிலவரதுனால அவங்க வந்து வெளியில் வரல. ஸோ இதை வந்து மனித உரிமை வந்து பெண்கள் அமைப்பும் மனித உரிமை வந்து தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்து நடத்திருக்கணும். அந்த மாதிரியும் இங்கே துரதிருஷ்டவசம் எதுவுமே நடக்கலை. அப்போது அந்த எம்எல்ஏ தான் அந்த குற்றம் புரிந்த அந்த 2 நபர்களுக்கும்
அவர் தான் அடைக்கலமே கொடுக்குறாரு, அவர் இடத்துல தான் மறைச்சு வச்சிருக்காரு. அப்போ இவ்வளோ தொடர் குற்றங்கள் பண்ணாலும் அவர் மீது இன்னைக்கு வரைக்கும் கட்சி சார்பாக எந்த விதமான நடவடிக்கையும், காவல்துறை அவர் மீது எந்த விதமான விசாரணை கூட செய்யலன்றது உள்ளபடியே இந்த அரசாங்கம் யாருக்கான அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு கேள்வி எழும்புது. இதுக்கெல்லாம் அவங்க வந்து விடை சொல்லணும்னா, இப்போ நீங்க வந்து யாரா இருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் எங்க கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு நீதி வாங்கி தரோன்ற முதல் அஷூரன்ஸ் நீங்க கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து ஏற்படுத்தணும். அதே போல தவறு செய்தவர்கள் யாரா இருந்தாலும் நாங்கள் சட்டத்தின் முன் சமமாக நடத்துவோம் நீங்க அந்த ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த குற்றங்கள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா குற்றங்கள் குறைந்தபாடு இல்லை. நீங்க சொல்லுவது போல தாவேக்காரர்களே வந்து அதிகமான இந்த மாதிரி வன்முறைகள்லையும் பெண்களை வந்து பலாத்காரம் பண்றதிலும் வீடு பூந்து தாக்குறது, கொள்ளை இந்த மாதிரிலாம் அதிகமாக அவங்க வந்து ஈடுபடுறாங்க. அதே மாதிரி போக்சோல அதிகமாக யார் வந்து இங்கே ஈடுபட்டிருக்காங்க, வழக்கு வாங்கியிருக்காங்கன்னா தாவேக்காரங்கன்னா அவங்கள வந்து அரசியல் வழிப்படுத்த வேண்டியது, நெறிமுறைப்படுத்த வேண்டியது ஒரு கட்சியோட தலைவரோட நிச்சயமாக அது வந்து அவரோட அந்த கடமை இருக்கு. அந்த கடமையை வந்து சரிவர செஞ்சாரான்னு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. ஏற்கனவே பயிர்க்கடன் தள்ளுபடியில் 50,000 வரைக்கும் தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அதை வந்து கூடுதலாக நீடிச்சு 75,000 வரைக்கும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? 75,000க்கு மேலே இருந்தால் 35,000 தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க. நிதிநிலை ஆயம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த முடிவு, கண்டிப்பாக இல்லைன்னா நாங்கள் நிறையா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாக்குறுதிகள் நிறைய வந்து கொடுத்தாரு. அந்த வாக்குறுதியில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து சாத்தியப்படுவதை மட்டும்தான் சொல்லுவேன், சாத்தியம் இல்லாத நான் வந்து சொல்லவே மாட்டேன், நான் சொன்னேன்னா நிச்சயமா அதை வந்து சொல்றது தான் செய்வேன், செய்யறதா அப்படி வந்து சொன்னாங்க. எல்லாரும் இது சொல்றது தான். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த 50 ஆண்டுகளில் இருவரும் திராவிட கட்சிகள் ஆட்சி செய்யும்போது சொன்னதை மேக்சிமம் வந்து செஞ்சுருக்காங்க. அதுதான் அவங்களோட கோர் ஓட் பேங்க். கட்சி ஓட்டு இல்லாமல் பொதுமக்கள் வாக்கு எப்படி வருது, அதுவும் பெண்கள் வாக்கு, அதிமுகன்னு இருந்த ஒரு ஓட் பேங்கை வந்து கருணாநிதி அவர் பக்கம் திருப்பினார். அது எப்படி திருப்பினார் பார்த்தீங்கன்னா, மகளிருக்கு வந்து சுய உதவி குழுக்கள் ஆரம்பித்ததுலேருந்து அவங்களுக்கு வந்து ஏறுமுகமாக வந்து இருந்தது. ஸோ இப்படி இருந்ததை இப்போ நீங்கள் வந்து சொன்ன வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்ற சொல்லி இன்றைக்கி வந்து விவசாயிகள்லேருந்து எல்லாரும் வந்து கேட்குறாங்க. அவர் என்ன சொன்னாங்கன்னா, விவசாய கடன் வந்து தள்ளுபடி பண்ணுவோம். எப்படி சொன்னார்னா 2 கேட்டகரி. 5 ஏக்கருக்கு உள்ளே இருக்கிற சிறு குறு விவசாயிகளுக்கு முழுமையான கடன் தள்ளுபடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 ஏக்கருக்கு மேலே வச்சுருக்கவங்களுக்கு வந்து 50% வந்து தள்ளுபடின்னு சொன்னாங்க. ஆனால் சிக்கல் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 5 ஏக்கருக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து கூட்டுறவு கடனில் வாங்கினது, அதுவும் வந்து ஒரு டைம் ஃப்ரேம் வைக்கிறார். 2025 எந்த மாதத்துலேருந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு? 2025 மே 1 இப்போ 2026 பிப்ரவரி 1 வரைக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா 11 மாதம் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 12 மாதம் முழுமையாக வரல. 2025க்கு முன்னாடி அவருக்கு வந்து தள்ளுபடியே கிடையாது. இது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை இது. அப்போ அந்த ஓராண்டுகள் மட்டும்தான், அதுலேயும் 11 மாதம் மட்டும்தான் நீங்கள் வந்து டைம் ஃப்ரேம் வைக்கிறீங்க. அதுவும் நீங்கள் சொன்னது எதுவுமே வந்து செய்யலை. இப்போ நீங்கள் என்ன அறிவிச்சிருக்கீங்க? இன்றைக்கி வந்து சிறு குறு கடன் நீங்கள் வந்து 5 ஏக்கருக்குள்ளே வச்சுருக்கோங்க, 75,000 வரைக்கும் வாங்கியிருந்தா அதில் 35,000 தள்ளுபடின்னு சொல்கிறது. சப்போஸ் 76,000 வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கலாம், அவர் எலிஜிபிளே கிடையாது. ஸோ 75,000க்கு மேலே வாங்கினா 35,000 தள்ளுபடி. ஆமாம், 35,000 தள்ளுபடி. ஸோ இது வந்து என்னென்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது பெருமளவில் ஏற்கனவே நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உரத்தோட விலைலாம் வந்து அதிகமாகிடுச்சு. இந்த கடன்லேயே ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த கடன் வாங்கினதுல ஒரு பிரச்சனை. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கக்கிட்ட தான் வந்து இந்த உரங்கள்லாம் வந்து வாங்கணும். அந்த உரங்கள் பார்த்தீங்கன்னா மானியத்தில் கூட கொடுக்க மாட்டாங்க. அது வந்து விலை வந்து அதிகப்படியான விலைகள் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு நெருக்கடிகள் மத்தியில் தான் இந்த கடனே அவங்க வந்து வாங்கிடும். இன்றைக்கி அந்த கடன் வாங்கின விவசாயிகள்லாம் இன்றைக்கி தற்கொலைக்கு தள்ளுப்படும் ஒரு அபாயகரமான நிலையில் இருக்காங்க. இதை கண்டிப்பாக இவங்க வந்து ரீஒர்க் பண்ணணும். அதுக்கு இவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ கைட்லைன்ஸ் எங்களுக்கு வந்து இதில் வந்து பண்ண முடியல அப்படின்றாங்க. நீங்கள் இந்த அறிக்கை கொடுக்கும்போதே, தேர்தல் அறிக்கையில் நீங்கள் இந்த வாக்குறுதிலாம் கொடுக்கும்போதே அதே ஆர்பிஐ கைட்லைன்ஸ் தான் இருந்தது. 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திரு கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் 7,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணார் கடனை, 15 வருஷத்துக்கு முன்னாடியே. இன்னைக்கு நீங்கள் இருக்கிற காலத்துக்கு நீங்கள் எவ்வளோ மொத்தமாக தள்ளுபடி பண்ணுங்க? 5,150 கோடி தான் நீங்கள் வந்து தள்ளுபடி. இப்போ ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி மத்திய பிரதேசத்தில் வந்து 35,000 கோடி ரூபாய் வந்து கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதுவும் தமிழ்நாட்டில், இந்தியாவில் தான் இருக்கு. அந்த மாநிலமும் நிதிநிலை பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிதிநிலை சரி, ஓகே. நீங்க நிதிநிலை 4 நாளுக்கு முன்னாடி தான் நீங்க இதே வாய் தான், இதே முதல்வர் தான், வேற யாருமே கிடையாது, இவர் தான் போயிட்டு நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து பேசுறாரு. இந்தியாவிலே வந்து தலை சிறந்த மாநிலம் 2வது இடத்துல தமிழகம் இருக்கு, நிதிநிலை நல்லா இருக்கு,
42% பெண்கள் வந்து வேலைக்கு போறாங்க, கட்டமைப்புல வந்து தமிழ்நாடு அவ்வளவு நல்லா இருக்குன்னு நீங்க தானே சார் சொன்னீங்க. ஏன் மாத்தி மாத்தி பேசுறீங்கன்னு. பதவி ஏற்கும் போது ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் வழிச்சு வச்சிருக்காங்க, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி பேசி எல்லாத்தையும் பூட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்க எது தேடணும்னு நீங்க சொன்னீங்கல்ல 30 நாளுக்கு முன்னாடி. 30 நாள் கழிச்சு என்ன சொல்றீங்க? அங்க போயிட்டு ப்ரௌடா சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? எல்லா மாநில முதல்வர் இருக்கிற இடத்துல பிரதமருக்கு முன்னாடி நிதி ஆயோக் கூட்டத்தில் என்ன சொல்றீங்க? ப்ரௌடா சொல்றீங்க, எங்க மாநிலம் வந்து வளர்ச்சி அடைந்த மாநிலம்ன்றீங்க. பல்வேறு விருதுகள் வாங்கியிருக்கீங்க இந்த 30 நாள்ல. இதுக்கு முன்னாடி செஞ்ச அரசாங்கத்துக்கு தான் நீங்க அந்த விருதுகள்லாம் வந்து வாங்குறீங்க. ஓகேங்களா? அப்போ நிதிநிலை அறிக்கை நல்லாவே இருக்கு, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ இதை வந்து நிச்சயமாக மாற்றணும். விவசாயிகள் பக்கம் வந்து அரசாங்கம் வந்து நிற்கணும். நாட்டின் வந்து முதுகெலும்பே விவசாயிகள் தான். விவசாயிகளுக்கு வந்து இந்த மாதிரி பாராமுகம் வந்து காட்டக்கூடாது. விவசாயிகள் மீது பல்வேறு வழக்குகள் வந்து போடுறாங்க. விவசாயிகள் வந்து முதல்வரை சந்திக்கவே முடியல, அவங்க மேலே வழக்குகள் போடுறதெல்லாம் வந்து உள்ளபடியே வந்து தடுக்கணும். இது விவசாயிகள் பக்கம் வந்து நிற்கணும். இது அரசாங்கத்தோட முதன்மையான கடமை. இப்போ கடந்த முறை விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்னை வந்து மக்களை சந்திக்க விட மாட்டாங்க, மக்களை நெருங்க விட மாட்டாங்க, நான் அடக்குமுறை ஏவுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி நிறைய போராட்டங்கள் நடக்குது, மக்கள் பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் அதிகரிக்குது. ஆனா யாரையுமே விஜய் அவர்கள் நேரில் போய் சந்திக்க மாட்டாங்க, மாறா நடிகர்கள்லாம் நிறைய பேர் சந்திச்சுட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இப்போ கிட்டத்தட்ட வந்து நேத்தி கூட நான் செக்ரட்டரியேட் போயிட்டு வந்திருந்தேன். கிட்டத்தட்ட 6000க்கு மேற்பட்ட அவர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க முதல்வரை சந்திக்க. நீங்கள் சொல்லுவது போல் யாருக்குமே அனுமதி கிடையாது. அப்போ வந்து திரைப்பிரபலங்கள், தொழிலதிபர்கள் மட்டும்தான் வந்து முதல்வர் வந்து சந்திக்கிறார். இது வந்து தவறான ஒரு அணுகுமுறை. எளிய மக்களுக்கான முதல்வராக நீங்கள் இருக்கணும். இதுக்கு முன்னாடி திரு ஸ்டாலினாக இருக்கட்டும், திரு எடப்பாடி அவர்கள்கிட்ட யார் வேணாலும் போய் சந்திக்கலாம். அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலகட்டங்களும் சரி, திரு கலைஞர் அவர்கள் இருந்த காலகட்டங்களும் சரி, இலகுவாக யார் வேணாலும் போய் சந்திக்கலான்ற ஒரு சூழல் தான் இருந்தது. பட் இது ஒரு இரும்பு கோட்டை மாதிரி அவர் வந்து வச்சிருக்காங்க. இது மனு கொடுக்குறதுனா கூட வெளியில இருக்க புகார் பெட்டு தான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. நேற்று தான் அந்த புகார் பெட்டி நீக்கிருந்தாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா நம்மலாம் வந்து நிறைய சொல்லியிருந்தோம், அதை பற்றி பேசியிருந்தோம். இது வந்து முதல்வன் படம் கிடையாதுங்க, படம் மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ண முடியாது. 38 அரசு துறைகள் இருக்குது. அந்த அரசு துறைகள் வந்து யாருக்காக வேலை செய்யணும்னா மக்களுக்காக தான் வேலை செய்யணும். அந்த துறைகளுக்குன்னு அதிகாரிகள் இருக்காங்க, செக்ரட்டரிஸ் இருக்காங்க. அவங்க தான் இங்கே வந்து வழி நடத்த போகிறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டாக வந்து சைன் தான் பண்ண போகிறீங்க. அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்கிறோமாங்கண்டி. இது உள்ளபடியே அவங்க வந்து ரீஒர்க் பண்ணணும். முதல்வர் எல்லாரையும் வந்து சந்திக்கணும். குறிப்பாக வந்து விவசாய சங்க நிர்வாகிகள் வந்து இன்னைக்கு கூட முதல்வரை சந்திக்கணும்னு வந்து முயற்சி பண்ணாங்க. யாருக்குமே அனுமதி இல்லை. பச்சை துண்டு போட்டு போனாலே அந்த தலைமை நிலைய வளாகத்துக்குள்ளேயே, தலைமைச் செயலர் வளாகத்துக்குள்ளேயே அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றது. விஜய் அவர்களே பச்சை துண்டு போட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்கல்ல. அதுதான் சார் இப்போ பிரச்சனை. என்னன்னா, நீங்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பேசுனீங்க, அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறோம். வேற யார் செஞ்சதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேணாம். இதுக்கு முன்னாடி அரசாங்கம் ஃபாலோ பண்ணதெல்லாம் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொன்னீங்க தஞ்சாவூரில்? நான் வந்து ரொம்ப ஏக்கமாக இருக்குது, நான் ஒரு விவசாயியின் மகனாக நான் பிறக்கலையேன்னு நான் வருத்தப்படுறேன்னு. இப்போ விவசாயிகள் உங்களை வந்து தலைமகனாக உங்களை வந்து பார்க்கணும்னு சந்திக்கும் போது அவங்களோட பிரச்சனைகளை கையாள வேண்டியது ஒரு முதல்வரோட தலையாய கடமை. ஏற்கனவே விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே வெள்ளை அறிக்கை நாங்கள் வந்து தாக்கல் பண்ணுறோம், நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஆட்சி அமைச்சு கூட அவர் பேசியிருந்தாங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர் மரிய வில்சன் சொல்லியிருக்காரு, 5 மணி அளவில் நாங்கள் வந்து நிதியை குறித்து நாங்கள் அறிக்கை வெளியிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த அறிக்கை எப்படி இருக்கும்? இது வெளியானா இதுலேருந்து என்ன நமக்கு தெரிய வரும் நினைக்கிறீங்க? வெள்ளை அறிக்கை வெளியிடல, அது எதுவும் தவறு எதுவும் கிடையாது. கடந்த முறைலாம் வெளியிடலன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எது பண்ணாலும் நாங்கள் தான் முதல்ல பண்ணோம் அப்படின்றாங்க. ஸோ அது வந்து ஒரு தவறான அணுகுமுறை. வெள்ளை அறிக்கை பார்த்தீங்கன்னா 2001 2026 காலகட்டத்தில் திமுக ஆட்சிக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் நிதியமைச்சராக இருந்தார். அப்போ வந்து வெள்ளை அறிக்கை வந்து வெளியிட்டாங்க. அந்த 10 ஆண்டுகளில் வந்து ஒன்றுமே பெரியதாக வந்து வளர்ச்சியே இல்லாத ஒரு நேரம். அதுவும் அதில் 3 ஆண்டுகள் வந்து கொரோனா பேரிடர் காலத்தில். அப்போ வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. அப்போ வந்து மைனஸில் தான் இருந்தது, பொருளாதாரம் பெருசாக இல்லை இருந்தது. அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தல. அப்போ மைனஸ்ல இருந்து அவங்களுக்கு வந்து 11.19 இடத்துக்கு வந்து பொருளாதாரத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. கடந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னா 10.83 எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலத்தை தான் விட்டுட்டு போயிருக்காங்க. அதனால நீங்கள் இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டாலும் உங்கள் குட்டு தான் வெளிப்படும். திரு விஜய் அவர்களோட கூட்டு இப்போ நீங்கள் பேசுனீங்களா, இங்கே ஒன்றுமே இல்லை இந்த மாநிலத்தில், நீங்களே பேசுகிறீங்க. அப்புறம் நீங்களே ஒரு பக்கம் நல்லா இருக்குன்னு நீங்கள் ஒரு பக்கம் சொல்கிறீங்க. இப்போ எடுத்துகிட்டு வந்த திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி திமுக அரசாங்கம் போட்ட திட்டங்களை தான் நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் வந்து இங்கே வந்து செயல்படுத்துறீங்க. இப்போ மாணவர்களுக்கு வந்து உள்ளபடியே இன்னைக்கு ஒரு நல்ல திட்டத்தை வந்து வருவார். திரு விஜய் அவர்களை குறை சொல்லணும் நம்மளோட நோக்கமே கிடையாது. இன்னைக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் காலை சிற்றுண்டி உணவு வந்து கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு அவர் வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் மாற்றிருக்காரு. உள்ளபடியே அது நல்ல விஷயம்.
இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் வந்து பண்ணுங்கள். அம்மா உணவகங்களை வந்து திமுக ஆட்சி காலத்தில் வந்து நிறுத்தப்படவே இல்லை, அவங்க எங்கேயுமே வந்து மாற்றவும் இல்லை. இப்போ நீங்கள் வந்தவொடனே என்ன பண்ணீங்க, முதல்வரோட அம்மையார் ஜெயலலிதா படத்தை வந்து நீக்கிட்டு முதல்வரோட படத்தை இது தவறான அணுகுமுறை. இதெல்லாம் நீங்கள் வந்து மாற்றிக்கணும், மக்களுக்கான அரசாங்கமாக இது செயல்படுத்தணும். வெள்ளை அறிக்கை நீங்கள் வெளியிடுங்க, அதுலேருந்து தவறு கிடையாது. அதே நேரத்தில் தமிழகத்தினோட நிதிநிலை ரொம்ப இன்னைக்கு வந்து மோசமாக இருக்குது. இந்த 30 நாளில் நீ எந்த விதமான செயல் திட்டங்களும் வந்து பண்ணலை. புதிய முதலீடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடிக்கு வந்து பக்கத்து மாநிலங்கள் குறிப்பாக ஆந்திராவுக்கு தொடர்ச்சியாக வந்து போகிறது. இதெல்லாம் வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து சீர்தூக்கி பார்க்கணும். சீர்தூக்கி பார்த்தா தான் 8 கோடி மக்களோட வாழ்க்கை வந்து உங்கள் பின்னாடி அடங்கியிருக்கு. ஸோ அது வந்து ஒரு பொறுப்புள்ள அரசாக இது வந்து செயல்படணும். தாவேக அரசு வந்து குதிரை பேரம் நடத்தினாங்க அப்படின்னு அதிமுகவுடைய கொறடா இருக்கக்கூடிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க, வழக்கு தொடுத்திருந்தாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது, ஆதாரம் இல்லாமல் நீங்கள் எப்படி அவங்க குதிரை பேரம் நடத்துனதா சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி இதை வந்து சிபிசிஐடி விசாரணைக்கெல்லாம் மாற்ற முடியாது ஆதாரம் இல்லாமல்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இது எப்படி நான் பார்க்குறீங்க? இப்போ குதிரை பேரம் நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். இதுக்கெல்லாம் தப்பு பண்ணுறவங்க ஆதாரம் வச்சுட்டு தான் தப்பு பண்ணுவாங்களாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஒரு விசாரிச்சாதான் தெரியும். ஆமாம், 4 எம்எல்ஏக்கள் வந்து அதிமுகவில் இருந்து வந்து ஜெயிச்சு வந்து அந்த தொகுதி மக்களுக்கு கூட போய் ஒரு நன்றி கூட சொல்லாமல் உங்களுக்கு வந்து தாவேக்கான ஒரு கட்சிக்கு வராங்கன்னா நிச்சயமாக எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம வர்றது அவங்களுக்கு வந்து நேருவோ காந்தியோ அவங்க வந்து கிடையாது. அவங்களும் சாமானிய மக்கள் தான். அவங்களும் வந்து பதவி சுகத்துக்காக மட்டும்தான் வராங்க, வேற எதுக்காகவும் வரல. அதிமுகவில் இருந்து அவங்க சொல்ல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக இன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்தால் மக்களுக்கு எதுவுமே சரி. யார் சொன்னாங்க அப்படி எதிர்கட்சியாக இருந்து பண்ண முடியாதுன்னு? ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கு என்ன தொகுதி நிதி கொடுக்குறாங்களோ அதே தான் எதிர்கட்சி. ஒரு ஆளுங்கட்சியில் இருக்காரு, அதுக்காக இவருக்கு வந்து 2 மடங்கு 3 மடங்கு நிதி கொடுக்கலாம்லாம் சட்டம் வந்து சொல்லலை. ஒன்று தான், ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எம்எல்ஏ வந்தாலும் எதிர்கட்சி எம்எல்ஏ வந்தாலும் ஒன்று தான். அப்போ இவங்க என்ன நெரேட்டிவ் இங்கே செட் பண்ணுறாங்கன்னா, ஒரே கட்சியை சார்ந்தவர் தான் இருக்கணும், அப்போ ஆளுங்கட்சியை மட்டும்தான் எல்லாருமே இருக்கணும், எதிர்கட்சி இருக்கக்கூடாதுன்ற ஒரு தப்பான ஒரு அணுகுமுறையை மக்கள் மனதில் வந்து விதைக்கிறாங்க. அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது. ஆளுங்கட்சியாக இருந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் நீங்கள் மக்களுக்கான பிரதிநிதி தான். அந்த வேலையை நீங்கள் வந்து சரியாக செய்ய நீங்கள் வந்து தவறு இல்லைன்னா நீங்கள் திருப்பி நாங்கள் எதுக்கு உங்களை தேர்ந்தெடுக்கணும் அந்த மக்கள் கேட்பாங்கல்ல. நீங்கள் ஏற்கனவே வந்து போட்டிக்கிட்டீங்க, எங்களுக்கு நன்றி கூட சொல்ல வரல, இப்போ என்ன சொல்கிறீங்க ஆளுங்கட்சியாக மட்டும்தான் நாங்கள் செய்ய முடியும்னு சொல்லுது. இது வந்து பர்டிகுலராக மரகதம் குமரவேல் வந்து சொல்லியிருக்காங்க. இது உள்ளபடி அரசியலமைப்பு சட்டத்துக்கு வந்து எதிரானது. எல்லாருக்கும் சம வாய்ப்புகள் தான் இங்கே கொடுக்கப்படுகிறது. இவங்க சட்டத்தையும் வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க. இவங்க நிச்சயமாக ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் போயிருக்காங்க. குறிப்பாக மந்திரி பதவியை நோக்கி தான் வந்து போயிருக்காங்க. இதில் எந்த விதமாக மாற்றணும். இது வந்து நீதிமன்றம் வேணால் இதை வந்து புறக்கணிக்கலாம். ஆனால் மக்கள் மன்றத்தில் இது வந்து மக்களுக்கு வந்து தெரியும். இது குதிரை பேரம் இந்த அரசாங்கம் வந்து நேரடியாக நடத்துகிறாங்க. அதில் வந்து இவங்க வந்து எந்த விதமான சமரசத்துக்கும் இடம் இல்லை. ஸோ நிச்சயமாக ஏதோ ஒரு பலன் பெற்று தான் அவங்க வந்து போயிருக்காங்க. நீங்க குறிப்பிட்ட மாதிரியே மரகதம் குமரவேல் தலைமையில் மதுராங்க தேர்தல் கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு மேற்பட்டவர் வந்து தாவேக்கள் இணைஞ்சுதான் ஒரு விழாவை நடத்தினாங்க. இது வந்து பாசிபிளா? 30,000 பேர் வந்து அவங்க தலைமையில இருந்து தாவேக்கள் இணைறது வந்து வாய்ப்பு இருக்குங்களா? நீங்க அந்த காணொலி பார்த்தா தெரியும். 2,000 பேர் கூட இல்லை, எல்லா இருக்கைகளும் வந்து காலியாக இருந்தது. அதுவும் இவங்க விழா வந்து லேட்டாக ஆரம்பிச்சதுனால அந்த மக்கள்லாம் வந்து ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி வரவங்களுக்குலாம் ஏதோ ஒரு கிஃப்ட் அந்த மாதிரி ஏதோ வந்து சொல்லியிருக்காங்க. வந்தாங்க, பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. ஆதவர்ஜுனா அவர்கள் பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மைதானம் முழுக்க வந்து காலி இருக்கைகள் தான் இருந்தது. அதிகப்படியான 2,000 பேர் தான் வந்து சேர்ந்துருக்காங்க. அப்புறம் 30,000. அதுவும் அந்த 2,000 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து தாவேக்காவினர் 1000 பேரும் பொதுமக்கள் ஒரு 1000 பேரும் இல்லை அதிமுககாரர்கள் ஒரு சிலர் வேணா வந்திருக்கலாமான்னு, அதை தாண்டி வரல. எல்லாரும் சொல்லி வேண்டியதான் 30,000 பேரை கூப்பிட்றோம் 50,000 பேர். அந்த விஷுவல்லே நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்த காட்சியில் நீங்கள் பாருங்க, ஒரு அந்த சேர் முழுக்க காலியாக தான் இருக்குது. அது வந்து நிச்சயமாக ஒரு முற்றிலுமாக தோல்வி அடைந்த ஒரு விழாவை தான் நம்ம பார்க்கணும். ஓகே, நிறைய தகவல்கள் பகிர்ந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.